நம்ம ஹோல்டு பண்ண ஹெச்எம்எஃப்எஸ்ல இருந்து நம்மளுக்கு தேவையான ஹெச்எம்எஃப்எஸ் மட்டும் எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். யூனிட் வர்ஸ்குள்ளே போயிட்டு ரைட் சைடில் ஒரு குட்டி குட்டியாக ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வேலட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வேலட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து விசிபிள் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஹோல்டு எம்எஃப்எஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ண அந்த எல்லா ஹெச்எம்எஃப்எஸும் அந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி தெரியும். இந்த பேஜில் பாருங்கள் 3.6 எம்எஃப்எஸ் வந்து 21 டேஸ் முடிஞ்சு ஹெச்எம்எஃப்எஸ் 1க்கு ரெடி ஆகிடுச்சு. அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு பிளாக் வந்து எல்லோவாக தெரியுது. அது போக வந்து கெட் ஹெச்எம்எஃப்எஸ் 1 அப்படிங்கிறதும் தெரியுது. இப்போது டியர் 1 எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெச்எம்எஃப்எஸ் 1 வேணும். அதனால் அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு தேவையான காயின் மட்டும் எடுக்கலான்னு வந்திருக்கீங்க. இதில் பாருங்கள் 3.6 இருக்குது. பட் வந்து இப்போது ஃபோர்ஸ் காயின் ரேட் வந்து அதிகமானதுனால நம்மளுக்கு வந்து 0.85 ஹெச்எம்எஃப்எஸ் 1 இருந்தால் போதும். டியர் 1 வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இருக்கிறது 3.6. நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு தேவையானது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஹெச்எம்எஃப்எஸ் 1 ஒரே ஒரு காயின் மட்டும் எடுக்க போகிறேன் ஹெச்எம்எஃப்எஸ் 1ல் இருந்து. அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் கெட் ஹெச்எம்எஃப்எஸ் 1 அப்படிங்கிறது கிளிக் பண்ணிடுங்க. கெட் ஹெச்எம்எஃப்எஸ் கொடுத்த உடனே வந்து ஒரு blank ஏரியா வரும். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கும். நம்ம மேக்ஸிமம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ காயின்ஸ் வந்து ஹெச்எம்எஃப்எஸ் 1ல் ஹோல்டு பண்ணியிருக்கோமோ அத்தனை காயினும் வந்து செலக்ட் ஆகி கெட் கொடுத்தோன்னா வெளியில் வந்துடும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தேவையான காயின் மட்டும் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ஹெச்எம்எஃப்எஸ்க்கு அதை விட்டுருங்க பேலன்ஸ் காயின். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா காயினுமே ஹெச்எம்எஃப்எஸ் 1ல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டியர் 2க்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுற காயின் இருக்காது. அதனால் வந்து தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 21 நாள் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெச்எம்எஃப்எஸ் 2 ரெடி ஆயிரும். அப்போ வந்து அந்த டைமில் வந்து செகண்ட் டியர் எக்ஸ்டென்ஷனுக்கு அது யூஸ் ஆகும். அதுவே 3, 4, 5 விடும்போது பெரிய டியருக்கும் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டியர் 5 ஹெச்எம்எஃப்எஸ் 5 ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம டியர் 5க்கும் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து ஹெச்எம்எஃப்எஸ் 8 வரைக்குமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா டியருக்குமே வந்து அதில் அதிகமாக காயின் வச்சுருக்கிற பட்சத்தில் எல்லா டியருக்குமே அதே வந்து அதில் இருக்கிற ஹெச்எம்எஃப்எஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். சில பேர் 100 காயின்ஸ் 500 காயின்ஸ் 1000 காயின்ஸ் கூட வந்து நீங்கள் ஃபஸ்ட் போட்டு வச்சுருப்பீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து இப்போ ஹெச்எம்எஃப்எஸ் 1 வேணும் அப்படின்னா அது ரெடியாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு மட்டும் தேவையானது எடுத்துக்கோங்க. ஹெச்எம்எஃப்எஸ் 2 வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டியர் 1 டியர் 2க்கு தேவையான காயின் விட்டுட்டு எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து அப்படியே அடுத்த ஹெச்எம்எஃப்எஸ்க்கு விட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு 0.85 ஹெச்எம்எஃப்எஸ் 1 இருந்த போதும் இருந்தாலும் நான் 1 மட்டும் கொடுத்துட்டு கெட் கொடுத்துக்கிறேன். கெட் கொடுத்ததுக்கப்புறம் அது தெளிவாக கேட்கும். நீங்கள் ஒன்று தான் ஹெச்எம்எஃப்எஸ் 1ல் இருந்து உங்களுக்கு வேணுமா வெளியில் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். நம்ம எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ காயின்ஸ் கேட்டோமோ அது மட்டும் அந்த ஹெச்எம்எஃப்எஸ்ல இருந்து வெளியில் வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து முதல்ல 3.6 இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஹெச்எம்எஃப்எஸ்ல 1ல் இருந்து ஒரு காயின் மட்டும் எடுத்ததுனால ஹெச்எம்எஃப்எஸ் 1ல் ஆட் ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து 2.6ங்கிறது வந்து அடுத்த ஹெச்எம்எஃப்எஸ்க்கு வந்து அப்படியே வந்து அது ரெடியாகி போயிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேங்க, எந்த அளவுக்கு வந்து நம்ம பெரிய பெரிய ஹெச்எம்எஃப்எஸ் வந்து விடுறோமோ எவ்வளோ நாளைக்கு விடுறோமோ அந்தளவுக்கு வந்து 4, 5, 6, 7, 8ன்னு ரெடி ஆகிட்டு போகும். எவ்வளோ அதிகமான ஹெச்எம்எஃப்எஸ் நம்பர் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பெரிய டியர் எக்ஸ்டென்ஷனுக்கும் அதுக்கு கீழே இருக்கிற எக்ஸ்டென்ஷனுக்கும் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஹெச்எம்எஃப்எஸ் 1 எடுத்துகிட்டு 3, 4, 2க்கெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹெச்எம்எஃப்எஸ் 2 வெளியில் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு 4, 5, 6க்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ பெரிய ஹெச்எம்எஃப்எஸ் இருந்தால் தான் பெரிய டியருக்கு நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.